என்னம்மா இப்படி திடீர்னு கத்தியே காமிச்சிட்டீங்க? பின்ன ஜெயாமா காசு எடுத்ததோ உனக்கு புத்தி மாறிடுச்சே, அதான் கத்தி எடுத்தேன். நான் என்னம்மா பண்ணட்டும்? நீங்க கொடுத்த பணத்தை விட அவங்க அள்ளி விடுறாங்க. என்ன பணத்தை காமிச்சா பல்ல காட்டுவியா? நான் அப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சுதானேமா புக் பண்ணீங்க. உங்ககிட்ட இருக்க பணத்தை விட அவங்க கிட்ட வெயிட்டா இருக்கு, அதான் ஆசையை அடக்க முடியல. நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு முகூர்த்த டைம் மாறி மாறி சொல்ல போய் தான் ஜெயாமா உன் ஜோசியத்தை நம்பாம போயிட்டாங்க. மன்னிச்சிருங்கம்மா. ஆனா இப்ப அந்த அம்மா சாந்தி முகூர்த்தம் நடத்துறேன்னு சொல்லிட்டாங்களே, நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது, எல்லாமே சொதப்பிருச்சு. ஆனா ஏதாவது பிளான் பண்ணி சாந்தி முகூர்த்தத்தை நடக்காம செய்யணும். அந்த ஏஜே ஹாசினிக்கு இன்னும் 1 மாசத்துக்கு முதலிரவே கிடையாது. ஏமா உங்க சொந்த மகளோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு இப்படி சதி பண்றீங்களே, இதுக்கு என்னமா காரணம்? அவ என் சொந்த மக கிடையாது, அதுதான் காரணம். இந்தா. என்னம்மா இது? சாந்தி முகூர்த்தத்தை தடுக்க முடியலையே, அப்புறம் எதுக்குமா பணம் கொடுக்குறீங்க? நான் சொன்னது ஒண்ணு நடக்கலையே. இந்த பணம் நீ சொன்னதுக்காக இல்ல, இந்த விஷயத்தை வெளியில சொல்லாம இருக்கிறதுக்காக. இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். கண்டிப்பா சொல்ல மாட்டேமா. இந்த நோட்டுக்காக இல்ல, உள்ள காமிச்சிங்களே ஒரு கத்தி, அதுக்காக. ஒரு நிமிஷத்துல மரண பயத்தை காட்டிட்டீங்களே தாயே. நான் வரேன். அவங்களும் நம்மள மாதிரி தான் இல்ல? நம்மள மாதிரினா தெரியாத மாதிரியே கேப்பிய. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்மள மாதிரி லவ் பேர்ட்ஸ். ஓஹோ. என்ன ஓஹோ? என்ன கதையா சொல்ற? ஏன் உன் முகம் வாடுது இப்போ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏய், இப்போ எதுக்கு என்ன மூட் அவுட் பண்ற? என்ன பிரச்சனை உனக்கு? நான் என்ன பண்ணேன்? இத பாரு, நான் உன்னை வெறுத்தப்போ என்ன துரத்தி துரத்தி லவ் பண்ணேன். இப்போ நான் உன்னை விரும்புறேன், முகத்தை இப்படி தொங்க வச்சிருக்கேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அதான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. என்ன என்ன நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையா, இல்ல நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது சிக்கலா? என்ன நான் செத்து போயிட்டேன்னு ஏதாவது கனவு கண்டியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி பேசுறீங்க? ஐயோ, அது கனவு இல்லைங்க, உண்மைதான். இத பாரு, எது இருந்தாலும் நீ எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும். மனசுலயே போட்டு குமிஞ்சுக்கிட்டு இருக்காத. அப்படி அப்படியெல்லாம் இல்ல ஏஜே. பாரு, இதே இவ்ளோ டல்லா சொல்ற. டல்லாலாம் சொல்லல. இத பாரு, என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பகிரணும். பகிர்ந்தாதான் துன்பம் பாதி ஆகும், சந்தோஷம் எல்லாம் 2 மடங்காகும்னு சொல்லுவாங்க. புரியுதா? சரி, அப்படி இவங்க எல்லாம் என்னதான் பேசுவாங்க? அதுவும் இந்த அடிக்கிற வெயில்ல பாருங்களேன். ஏன் நான் உள்ள போய் என்ன பண்றீங்கன்னு கேக்கட்டா? ச்சீ, சும்மா இருங்க. இதா பண்றாங்கன்னு உனக்கு தெரியல. நம்மளும் ஒரு கொடை வாங்கிடலாமா? ஆசைதான், சும்மா இருங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு சுண்டல் வேணும். சுண்டலா? ஆமா, பீச்சுக்கு வந்த ஒரு காதல் ஜோடி சுண்டல் சாப்பிடலன்னா அது வெக்கக்கேடு. இரு, 2 சுண்டல் வாங்கி தரேன். ஓகே. ஏய் தம்பி தம்பி, இரு இரு 2 கூட. சுண்டல் இந்தா. சே, அங்க பாரு, அந்த பிச்சைக்காரன் அந்த லவர்ஸ் கிட்ட எல்லாம் காசு கேக்குறான். பிச்சை எடுக்கிறதுல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்? பாவம், காசு இல்லாதவன் கேக்குறான், விடுங்களேன். நான் அதுக்கு சொல்லல. இந்த பாரு, இந்த லவர்ஸ் எல்லாம் ஒரு உல்லாசமான மூட்ல, ஒரு ரொமான்டிக் மூட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்போ போய் அம்மா காசு கொடுமா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஓஹோ, சார் இப்போ பீச் லவர்ஸ் சங்கத்துக்கு தலைவர் ஆயிட்டாரோ? உரிமை குரல் எழுப்புறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உன் மேல எனக்கு லவ் வந்ததுல இருந்து எந்த லவர்ஸ் பார்த்தாலும் கடவுளோட புள்ளைங்களாவே தெரியுறாங்க. தெரிவாங்க தெரிவாங்க. அப்புறம் வேற என்ன தெரியுது? அப்புறம் என்ன,
இதே பீச்ல நம்மளோட பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. என் பையன் தண்ணிக்குள்ள போறான். அப்பா நீங்களும் வாங்க என்ன இழுத்துட்டு போறான். நான் உன்னையும் இழுத்துட்டு போறேன். இது எல்லாமே தான் ஓடுது என் இமேஜினேஷன்ல. தெரியும் தெரியும். சுமையான ஒரு இமேஜினேஷன். பூ வேணுமா? அதெல்லாம் வேணாம். இரு நான் பூ வாங்கிட்டு வரேன். ஒரு முழம் கொடுங்கம்மா. நீயா? நீங்களா? நீ இங்கே வந்துட்டியா? நீங்க இங்கேயே வந்துட்டீங்களா? சோ இங்க போனாலும் என் பின்னாடியே வந்துருவியா பிச்சை எடுக்கிறதுக்கு? உங்களோட போட்ட சண்டையில டென்ஷன் ஆகி இனிமேல் சிக்னல்ல பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு பீச்சுக்கு வந்துட்டேன். நீங்க கடைசியில இங்கேயே வந்துட்டீங்களா? ஐயோ, பிச்சைக்காரன் ஹிட்லர் கிட்ட போறானே. அவருக்கு பிச்சை போடுறது பிடிக்காதே. அவன்கிட்ட ஹிட்லர் சண்டை கிண்டைக்கு போயிட போறாரு. யோ இரியா. அடப்பாவே. ஐயோ, இவன் அவன் இல்ல? அவரே தான். நான் மறுபடியும் வேற இடம் பார்க்கணுமா? ஏய் இரு இந்தா. நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா மேடம்? அப்ப நீங்க 2 பேரும் உண்மையா லவ் பண்றீங்களா? அது என்ன உண்மையான லவர்? அதுக்கு இல்ல சார், உண்மையான லவ்வர்ஸ் தான் காசு போடுவாங்க. கள்ளக்காதலர்கள் சண்டை போட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன ஒரு லாஜிக். சார் தான் நான் வரேன் சார். மேடம், உங்களை மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும். எதுக்கு? உங்களை மாதிரி ஓனர் எல்லாம் இவரை மாதிரி கார் டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டா நாட்டுல ஏழை பணக்காரன் பாகுபாடு ஒழியும். யோ டிரைவர், மனசு வச்சா ஓனரமாவையும் கரெக்ட் பண்ண முடியும் நிரூபிச்சுட்டாயா? டேய் யாரை பார்த்து டிரைவருங்க? பாரு, நான் ரெஸ்டாரண்ட் ஓனர் தான், புரியுதா? நான் கொஞ்ச நாள் ரெஸ்டாரண்ட் பக்கம் போகல, அதுக்கு நான் ரெஸ்டாரண்ட் ஓனர் இல்லன்னு ஆயிடுமா? நான் ரெஸ்டாரண்ட் ஓனர் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே சரி வாங்க. ரெஸ்டாரண்ட் ஓனர். ரெஸ்டாரண்ட் ஓனர் நானு. வாங்க. ஆமா, ஐ அம் ஓனர் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட். ஏய் எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கியப்பா? இல்ல, அந்த பிச்சைக்காரன் சொன்னதை நினைச்சேன், சிரிச்சேன். ஓ, என்ன டிரைவர் கோலத்துல நினைச்சு பாக்குறதுல அப்படி ஒரு சந்தோஷம் இல்ல? ஏன் டிரைவர்னா அவ்வளவு இலக்காரமா? வேதாளத்துல அஜித் டிரைவர் தான், படிக்காதவன்ல ரஜினி கூட டிரைவர் தான். நிறைய தமிழ் படத்துல ஏழை ஹீரோவை தான் பணக்கார ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓ சரிமா, நான் டிரைவர் தான். நீ லவரா இருந்தா நான் டிரைவர் ஆகிறதுக்கு தயார். எல்லா படத்தையும் பாத்துருவ போல, ஒரு படத்தையும் விடுறது இல்லல? ஆமா, புது படம் வந்த உடனே பாத்துருவேன். ரீசெண்டா வந்த எல்லா படத்தையும் பாத்துட்டேன். அடுத்த தளபதி படத்துக்கு வெயிட்டிங். ஆமா நீங்க? நிறைய படம் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன், ஆனா கமல் சார் படம் வந்தா கண்டிப்பா பாத்துருவேன். ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒரு படத்துக்காக இப்போ நான் வெயிட்டிங். என்ன படம்? விக்ரம். என்ன படம் சொன்னீங்க? விக்ரம் 2 படம். விக்ரம். I'm Vikram, CBI officer. விக்ரம் ரொம்ப பிடிக்கும். நம்ம நாட்டுக்கு எதிராக சதி செஞ்சவங்கள கடைசி நேரத்துல அப்படி காலி பண்ணிடுவார். நீ அந்த படத்தை பார்த்தது இல்லையா? நம்ம நாட்டுக்கு எதிராக சதி செஞ்சவங்கள கடைசி நேரத்துல அப்படி காலி பண்ணிடுவார். அந்த படத்தை பார்க்கணும். நீ அந்த படத்தை பார்த்தது இல்லையா? ஹாசினி என்னாச்சு? ஹாசினி எந்திரி. ஐயோ ஹாசினி என்னாச்சு? ஹாசினி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. ஹாசினி ப்ளீஸ் எந்திரி. ஹாசினி எந்திரி. ஷோப்பா பயமுறுத்திட்டியே. சாரி ஏஜே. சாரியா? எதுக்கு? என்னாச்சு? ஏன் உன் முகம் வாடுது இப்போ? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நான் ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்கேன். பொய்யான வாழ்க்கை? என்ன வளர்ற? ஆமா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
உங்களோட வாழ வரல. உங்க பொண்டாட்டிய நீங்க கொன்னதுக்கு ஆதாரத்தை தேடி வந்தேன். வாட்? நான் சொல்றது உண்மை. உங்களை கொலைகாரன்னு நிரூபிச்சு ஜெயில போடதான் நான் பொண்டாட்டி வேஷத்துல வந்தேன். இத்தனை நாளா உங்க பொண்டாட்டியா நடிச்சேன். உங்க ரூம்ல இருந்த ஆதாரத்தை தேடுறதுக்காக தான் என்ன அனுப்புனாங்க. யார் இது? யார் ஒன்னு அனுப்பிச்சா? விக்ரம். விக்ரமா? யார் இது? எந்த விக்ரம்? உங்க மச்சான் விக்ரம், பிரபலியோட அண்ணன் விக்ரம் தான் என்ன இங்க அமிச்சாரு. அவர் தங்கச்சியோட கொலைக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்னு சொன்னாரு. எவிடன்ஸ் எடுத்து தரலன்னா என் அப்பாவை கொன்னுடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணாரு. அதான் நான் கல்யாணத்தன்னைக்கு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போய் மறுபடியும் திரும்பி வந்து நாடகம் ஆடி வீட்டுக்குள்ள வந்தேன். நீங்க கொலைகாரங்கிற ஆதாரம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா நான் அதை விக்ரம் கிட்ட கொடுக்கவே இல்லை. உங்களோட வாழ்றதுக்கு எனக்கு ஆசை வந்துச்சு. நீங்க கொலைகாரனா இருக்க மாட்டீங்கங்கிற நம்பிக்கையும் வந்துச்சு. உங்களை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சேன். இப்போ நீங்களும் என்ன லவ் பண்றீங்க, என்ன முழுசா நம்புறீங்க. நம்ம 2 பேரும் காலம் பூரா ஒளிவு மறைவு இல்லாம வாழணும். அதான் இந்த உண்மையை நான் சொல்லிட்டேன். துரோகம் பண்ணிட்டால, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டல. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அப்படியெல்லாம் இல்லை ஏஜி. எப்படியெல்லாம் நம்ப வச்ச என்ன? திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சோ உன்னை வீட்டுக்குள்ள விட்ட பாரு. கருணாக்கு புத்து வச்ச மாதிரியே பக்கத்துல இருந்து என் கழுத்தறுத்துட்டல. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஒரு நிமிஷம். நான் வந்தது தப்பான நோக்கமா இருக்கலாம். ஆனா இப்போ அப்படி இல்ல. நான் திருந்திட்டேன். உங்களோட வாழ ஆரம்பிச்சிட்டேன். நான் உண்மையா உங்களை லவ் பண்றேன். அடச்சே வாய் மூடு. லவ் பண்றாளா? சிரிச்சு சிரிச்சு என்ன நம்ப வச்சு இப்படி பண்ணிட்டல. இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படி நெஞ்செழுத்தம் வந்தது? உனக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு லவ் பண்றாளா? ஃப்ராட் ஃப்ராட். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு ஏமாத்துக்காரி. நீ வேசக்காரின்னு தெரிஞ்சதுனால தான் நான் இந்த கடலை குதிச்சு செத்துடலான்னு முடிவு பண்ணேன். ஆனா நான் ஏண்டி சாவணும்? உன் ஃப்ராட் தனத்துக்கு நான் ஏண்டி சாவணும்? நீதான் சாவணும். என் கையால நீதான் சாவ போற. சாவு. இந்த ஏஜை ஏமாத்திட்டு உயிரோட இருந்துருவியா? நீ சாக போற. என் கையால தான் சாக போற. சாவு. செத்துரு. இது கனவா? ஐயோ, பயந்தே போயிட்டேன். என்னாச்சு? ஏன் இப்படி மயங்கி விழுந்துட்ட? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. ஒருவேளை உண்மையை சொல்லியிருந்தா அவ்வளவுதான், ஹிட்லர் என்ன கொன்னே போட்டிருப்பாரு. இல்ல இல்ல, அது வந்து என்னாச்சு சொல்லு. கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்றியா? இல்ல. டாக்டர் கிட்ட போலாமா? இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லங்கிற, திடீர்னு மயங்கி விழுற. என்ன இது? இல்ல, இப்போ சரியாயிடுச்சு, விடுங்க. ஓ, வந்த நேரமே சரியில்லை. உங்ககிட்ட ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி எல்லாம் நடந்துருச்சு பாரு. சரி வா, வீட்டுக்கு போலாம். ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நார்மல் ஆயிட்டேன். ஏதாவது சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு ஒரு ஆசை, அதை செய்வீங்களா? என்னன்னு சொல்லு, உடனே செய்யற. எனக்கு ஒரு மணல் வீடு கட்டி தருவீங்களா? அவ்வளவுதானா? உடனே செய்யற. அதுக்கு என்ன? இது உனக்கான நாள். நீ என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, நான் உனக்காக செய்யறேன். ஐயோ கடவுளே, ஹிட்லர் எனக்காக எப்படி அக்கறைப்படுறாரு. இவரோட இந்த அன்பு நிலைக்குமா? ஹிட்லரோட இந்த அன்பை இந்த கையில வாங்கும்போது விக்ரமோட ஆபத்து இன்னொரு கையில வந்து உட்காருது. நான் இப்போ என்ன பண்ணுவேன்?
கடைசியில ஹிட்லரோட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற நிமிஷங்கள் மட்டும்தான் எனக்கு மிச்சமா கிடைக்குமா? எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த சந்தோஷம் கிடைக்குமா? இது நிலைக்குமா? வணக்கம் ஜோசியர், நல்லா இருக்கீங்களா? ஏய், ஏறுடா. உள்ள போ போ, உள்ள போ. ஏய், வண்டி ஏறு. ஐயோ ஐயோ என்ன காப்பாத்துங்க. ஏய், ஒழுங்கா இரு. வாயை பத்திரவன். ஹிட்லர் எப்படி இருக்கு? வாவ், சூப்பரா பண்ணிட்டீங்க. நீங்க ஃபுட் விஷயத்துல தான் பெரிய ஆள்னு நினைச்சா கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்துலயும் தூள் கிளப்புறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சரி அதெல்லாம் விடு. இந்த வீட்ல எந்த ரூம் எதுக்காகன்னு பிரிச்சுக்கலாமா? வீடே நம்மளோட தான், இதுல எதுக்கு செப்பரேஷன்? ஏய், எந்த ரூம் எங்க? இப்போ உனக்கு ஒரு ரீடிங் ரூம் வேணும், எனக்கு ஒரு ஜிம் வேணும், அப்போ நமக்கு ஒரு டிவி ரூம் வேணும், அப்புறம் பாத்ரூம், அப்போ கிச்சன், பெட்ரூம், இதெல்லாம் வேணும்ல. சரிங்க இன்ஜினியர். நோ 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 நோ, இன்ஜினியர் இல்ல, ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்ட்னு சொல்லு. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? சரிங்க கொத்தனாரே. கொத்தனார். இந்த பொறுப்பு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. கொத்தனார் கொத்தனார். சரி, இப்போ இது வந்து டைனிங் ரூம், இது வந்து லிவிங் ரூம், இது வந்து என்னோட ஜிம் ரூம், இது கிச்சன், அது பாத்ரூம். நோ 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 நோ, கிச்சன் பக்கத்துல பாத்ரூம் இருந்தா நல்லா இருக்காது. இது கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஓகே ஓனரம்மா, பாத்ரூம் இங்க வச்சிடலாம். அப்புறம் இது நம்மளோட பெட்ரூம். அதே பெட்ரூமை மட்டும் இந்த இழுக்கிறீங்க. கொஞ்ச நாளா பெட்ரூம் சொன்னாலே உடம்புக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது. பறக்கும் பறக்கும். அப்புறம் என்ன, இது வந்து நமக்கு பிறக்க போற குழந்தையோட ரூம். அப்புறம் இது அடுத்த குழந்தைக்கு. அப்புறம் மூணாவது குழந்தைக்கு. 3 குழந்தையா? நான் மிஷனா? நோ 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 நோ, ஒன்று பெற்றால் உண்டு வாழ்வு. அட லூசே, அது ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு. கரெக்டா பழமொழியா சொல்லணும். இந்த மாதிரி தப்பு தப்பா எல்லாம் என் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துறாரு. கரெக்டா இருக்கணும். எனக்கு 3 தான் வேணும் சொல்லிட்டேன். ஒன்னு ஒன்ன மாதிரி, இன்னொன்னு என்ன மாதிரி, மூணாவது இன்னொன்னு அம்மா மாதிரி. இல்ல 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 இல்ல, எங்க அப்பா மாதிரி. என்ன ஞாபகம் மருதியோட ஒரு குழந்தை வேணுமா உனக்கு? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்போ அப்பா யாரு, எங்க அம்மா யாரு அப்படிதான் சொல்லி சுத்திட்டு இருக்கும் அந்த குழந்தை. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. வேணா 4வது குழந்தை உங்க அப்பா மாதிரி இருக்கட்டும். 4? நோ சான்ஸ். அது சரி, அது என்ன, நம்ம பெட்ரூம்க்கும் குழந்தைங்க ரூம்க்கும் நிறைய தூரம் இருக்கு. குழந்தைங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல, அதுக்குதான். 4 குழந்தைங்களை பெத்துட்டு இன்னும் ஆசை வேற இருக்கா? இதெல்லாம் ஒத்து வராது. கொத்தனாரு ரொம்ப ஆசைப்படுறாரு. 5 கிலோ அரிசியையும் ஹார்லிக்ஸ் பாட்டிலையும் கொடுத்துற வேண்டியதுதான். அது நீயே குடிச்சுக்கோ. சரி, இந்த வீட்டுக்கு பேர் என்ன? என்ன பேர் வைக்கலாம்? இந்த வீடு அவ்வளவு அழகா இருக்கு, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நீயே சொல்ல. தாஜ்மஹல். அடிச்சி, அது ஷாஜான் தான் பொண்டாட்டிக்காக கட்டினா. நான் ஏன் பொண்டாட்டிக்காக இதை கட்டுறேன். அதுக்கு உன் பேர் வைக்கிறேன், ஹாசினி மஹல். எப்படி இருக்கு? ஹாசினி மஹல். இந்த வீடு கற்பனையா இருந்தாலும் இந்த வீட்ல நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இது நாமளே உருவாக்குன வாழ்க்கை. இந்த வீடு மாதிரி நம்ம வாழ்க்கையும் அழகா இருக்கணும்.